பிரித்தானியாவில் மூதாட்டி ஒருவரின் 3,00,000 பவுண்டுகள் பணத்தை ஏமாற்றி திருடிய நிலையில் ஸ்பெயினின் டெனரிஃப் தீவில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த மோசடி பெண் ஒருவரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 63 வயதான பமீலா கவினெட் கோவிட்-19 பொது முடக்க காலத்தில் ஜான் கிரீன் என்ற 89 வயதுடைய மூதாட்டியை பராமரிப்பதாக கூறி ஏமாற்றியுள்ளார். அந்த மூதாட்டியின் குடும்பத்தினரை அவரிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தி அவரது சொத்து மற்றும் பண பரிவர்த்தனைக்கான முழு அதிகாரத்தையும் தந்திரமாக தன்வசப்படுத்திக் கொண்டார். அதிகாரத்தை கையில் எடுத்த பமீலா அந்த முதியவரின் வாழ்நாள் சேமிப்பான 3,00,000 பவுண்டுகளை திருடியுள்ளார். இந்த பணத்தை அவர் தனது சொந்த வீடுகளின் வீட்டுக் கடன்களை அடைக்கவும், ஆடம்பர உணவுகள், 22,500 பவுண்டுகள் மதிப்புள்ள கார் மற்றும் தனது முகப்பொலிவிற்கான பொட்டாக்ஸ் அழகு கலை சிகிச்சைகளுக்காகவும் வாரி இறைத்துள்ளார். இந்த வழக்கு பிரித்தானியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பிணை நிபந்தனைகளை மீறி பமீலா ஸ்பெயினின் டெனரிஃப் தீவிற்கு தப்பியோடினார். அவர் இல்லாத நிலையிலேயே நீதிமன்றம் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பாதிக்கப்பட்ட மூதாட்டியான ஜான் கிரீன் கடந்த 2022ஆம் ஆண்டு உயிரிழந்தார். பமீலாவின் இந்த கைது குறித்து ஜானின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தற்போதுதான் எங்கள் பாட்டிக்கு நீதி கிடைத்துள்ளது. எங்களை முற்றிலும் பிரித்து பாட்டியை ஏமாற்றிய பமீலா தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று உருக்கமாக கூறியுள்ளனர். தற்போது ஸ்பெயினின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள பமீலா விரைவில் பிரித்தானியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளார்.